ஆமா, இப்படியே வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியா தோணல. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதா நல்லதுன்னு தோணுது. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. ஹாஸ்பிட்டலே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா? அதாம்மா எல்லாருக்கும் நல்லது. பார்வதி, எங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? நாளுக்கு நாள் பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும், மத்தது வேணா அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனா போடுங்க சிஸ்டர். எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஆண்டி, கதவை திறங்க ஆண்டி. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஹலோ ஹலோ, மனநல காப்பகம், என்ன உதவி வேணும்? எங்க வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணு 5-6 நாளாவே மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா. நீங்க வந்து கொஞ்சம் அவளை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம், வர மேடம். அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 2. சரிங்க மேடம், வந்துடுறோம். ஓகே, தேங்க்யூ. கதவை திறங்க. நான் பைத்தியம் இல்ல. அம்மா ப்ளீஸ்மா கதவை திறங்கம்மா. நான் பைத்தியம் இல்லம்மா. அம்மா நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கம்மா. ஆண்டி, அங்கிள், ஆண்டி நான் பைத்தியம் இல்ல. கதவை திறங்கல ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி, சங்கரபாண்டி அங்கிள், கதவை திறங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். நான் சொல்றது யாராவது புரிஞ்சுக்கோங்களே. நான் பார்த்ததெல்லாம் உண்மைதான். கதவை திறங்க. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணு இப்படி கதறாளே. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? மரியா உங்க பொண்ணு இல்லம்மா, நான் தான் உங்க பொண்ணு. உங்க பொண்ணு நான் நல்லா இருக்கேம்மா. இந்த நிலைமையில உங்களை பார்த்தோம் உண்மையை சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. கதவை திறங்க. நான் பைத்தியம் இல்ல. கதவை திறங்க. யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கதவை திறங்க அங்கிள். நான் பைத்தியம் இல்ல. அம்மா, அம்மா நீங்களாவது சொல்லுங்களேம்மா. கதவை திறங்க. சங்கரபாண்டி அங்கிள். வேன் வந்துருச்சு. ஐயோ, வேன் வந்துருச்சு. புடிச்சிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க. நாங்க மனநல காப்பகத்துல இருந்து வந்திருக்கோம். யார் எங்களுக்கு ஃபோன் பண்ணது? நான் தான் ஃபோன் பண்ணேன். அந்த பொண்ணு எங்க இருக்காங்க? ஐயா, பைத்தியம் ரொம்ப புத்தி போயிடுச்சியா. அதனால மேல ரூம்ல அடைச்சு வச்சிருக்கோம் ஐயா. நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க ஐயா. சரி, ரூமை காட்டுங்க. அரவிந்த், மா போய் ரூமை காட்டு. சரிம்மா, வாங்க. ஐயோ, ஆண்டி கதவு திறங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் சொல்றேன். அரவிந்த், நான் பைத்தியம் இல்ல அரவிந்த். ஒண்ணும் இல்ல, இவங்க செக் பண்ண தான் வந்திருக்காங்க. அண்ணா, இவங்க தான். அரவிந்த், நான் சொல்றது கேளுங்க. நான் பைத்தியம் இல்ல. துர்கா, ஒண்ணும் இல்ல, நீ அவங்க கூட போயிட்டு வா. ஓ துர்கா, நம்புங்க அரவிந்த், நான் பைத்தியம் இல்ல. ஏய், நில்லு, நில்லுமா, நில்லு. விடுங்க. புடிங்கண்ணா. ஏய், புடி, புடி. என்ன விடுங்க அரவிந்த், நான் பைத்தியம் இல்லன்னு சொன்னா ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? என்ன விடுங்க அரவிந்த், நான் பைத்தியம் இல்ல. சங்கிலில போடாதீங்க ப்ளீஸ் அரவிந்த், சொல்லுங்க. நான் பைத்தியம் இல்ல, நம்புங்க. நான் பைத்தியம் இல்ல அரவிந்த். அரவிந்த் வேண்டாம், விடுங்க. மாட்டாதீங்க அரவிந்த், விடுங்க. விடுங்க, கையை விடுங்க. இவங்களை எடுத்துட்டு போங்க சார். ஆண்டி, ஆண்டி, இப்படி ஆயிடுச்சு. அரவிந்த், நான் சொல்றது உங்களுக்கு புரியாது அரவிந்த். கையெடு. நான் பைத்தியம் இல்ல. ஏய், துர்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? கையெடு. ஏய், கையெடு. அரவிந்த், நான் பைத்தியம்
அண்ணா கூட்டிட்டு வாங்கண்ணே. சொல்லுங்க அரவிந்த். அரவிந்த் போமா. விடுங்க. ஏய் விடுங்க சொல்றேன்ல. இறங்கு. ம் ஆண்டி, ஓ பாருங்க ஆண்டி. பாத்தியாடா மாப்ள மரியா இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது பாகுபலி பாத்து அனுஷ்கா மாதிரி பளபளன்னு இருந்தா இப்போ பாத்துவன் அனுஷ்கா மாதிரி வைத்தியம் பிடிச்சு சங்கிலி போட்டு இழுத்துக்கிட்டு விளையாடுவோம். நம்ம சிஸ்டரை நம்பி வந்தவங்க கதி எல்லாம் அதோ கதிதான். ஏன் உங்க அம்மாவை பத்தி சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? அம்மா கிட்ட சொல்லிட்டா? மாப்ள நல்லா வந்தேன். ம் ஓ என்ன விட சொல்லுங்க ஆண்டி. என்ன விடுங்க. என்ன சங்கிலில எல்லாம் துர்கா நம்ம பக்கத்துல கொண்டாந்து கடிச்சிட போகுது. சொல்லுங்க ஆண்டி. ஆண்டி அம்மா அம்மா நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லுங்கம்மா. என்ன விட சொல்லுங்கம்மா. விடுங்க ஆண்டி. நான் பைத்தியம் இல்ல ஆண்டி. என்ன விட சொல்லுங்க. அங்கிள் அங்கிள் நீங்களாவது விட சொல்லுங்களேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். சங்கரபாண்டி அங்கிள் நீங்களாவது சொல்லுங்க அங்கிள். நான் என்னத்த சொல்றது? ஜெகதீஷ் அங்கிள் நீங்களாவது விட சொல்லுங்க அங்கிள். சார் இவளை எடுத்துட்டு போங்க சார். வேணாம் நான் பைத்தியம் இல்ல. இந்த சங்கிலியை கழட்ட சொல்லுங்க. நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு போக மாட்டேன். எனக்கு இந்த வீடு வேணாம், சொத்தும் வேணாம். என்ன விட்டுருங்க. ஆஹா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீ என்ன சொன்ன துர்கா? இந்த வீடு சொத்தெல்லாம் வேண்டாமா? ஆமா, வீடு சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டுதான் ஆள் மாறாட்டம் செஞ்சு இந்த வீட்டுக்கு நடிக்க வந்தேன். துர்கா அதேதான். ஐயோ உண்மையெல்லாம் உளர ஆரம்பிச்சிட்டாலே. நான் இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணே இல்ல. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சின்ன வயசுல காணாம போன பார்வதி அம்மாவோட பொண்ணு துர்கா நான் இல்ல. நான் நடிக்க வந்தவன். பார்வதி சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் பார்வதி அம்மாவோட பொண்ணா நடிக்க வந்தேன். என் பேர் மரியா. போச்சுடா. ஐயா துர்காவுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. அதனாலதான் இப்படி உளறிட்டு இருக்கறா. ஐயா முதல்ல சங்கரபாண்டி போங்க ஐயா. சங்கரபாண்டி கொஞ்சம் பேசாம. சரி மாம்சன். என்ன மரியா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா நான் இந்த வீட்டு பொண்ணு இல்ல. பார்வதி அம்மாவோட பொண்ணும் இல்ல. இந்த சூர்யாக்கு எல்லா விஷயமும் தெரியும். சூர்யா உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல. சொல்லுங்க சூர்யா, நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லன்னு சொல்லுங்க. சூர்யா நான் பண்ணது தப்புதான் சூர்யா. நான் பைத்தியம் இல்ல சூர்யா. எனக்கு ஆபத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க சூர்யா. இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுங்க சூர்யா. நான் பண்ணது தப்புதான் சூர்யா. நான் பைத்தியம் இல்ல சூர்யா. எனக்கு ஆபத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க சூர்யா. இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுங்க. டேய் மாப்ள சூர்யா மாப்ள வெச்சிட்டாடா ஆப்பு. நான் ஹாஸ்பிடலுக்குள்ள போக மாட்டேன். நான் சத்தியமா நடிக்க தான் வந்தேன். துர்கா என்ன உளறிட்டு இருக்க? ஆ? கொஞ்சம் அமைதியா இரு. இல்லம்மா, இவ உளரல, தெளிவா உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. சூர்யா உனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. எல்லாமே எனக்கு தெரியுமா. மரியா இப்ப வரைக்கும் சொன்ன எல்லாமே உண்மைதான். மரியா நான் தூக்குல தொங்குனேன்னு சொன்னது, பார்த்தது எல்லாமே உண்மைதான்.
அதே மாதிரி மாரிய பார்த்தன மரியா சொன்னதும் உண்மைதான். அப்புறம் ஹாஸ்னி கழுத்தை அறுத்துக்கிட்டான்னு சொன்னதும் உண்மைதான். இவன் எங்க 3 பேர் பத்தியும் சொன்ன அத்தனையுமே உண்மைதான். உங்க பிளான் தானா? இது அத்தனையும் நான், ஹாஸ்னி, மாரி 3 பேரும் சேர்ந்து போட்ட பிளான்மா. மரியா உண்மையா பைத்தியம் இல்ல. பாத்தீங்களா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் பைத்தியம் இல்ல. மரியா பைத்தியம் இல்ல. இது வரைக்கும் அவ சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கர்ப்பம் இல்லைன்ற உண்மைன்னு எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. அப்பா நீ பைத்தியம் இல்லையா? என் மக வயித்துல துணி மூட்டையா தான் வச்சிருக்கா. குழந்தை இல்லன்னு நீ சொன்னது உண்மையா? ஆமா. அடி பாவி மகளே, இத்தனை நாளா எங்களை ஏமாத்தி இருக்கிறியா? சித்தப்பா, சித்தப்பாவா? ஹஸ்பண்ட் சார் சொன்னதை கேட்டுதான் ஸ்ரீஜாவும் மரியா கிட்ட கர்ப்பமா இல்லாத மாதிரி நடிச்சா. ஓஹோ. ஸ்ரீஜாவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா. இவளும் கூட்டா? பாத்தீங்களா ஆண்டி, கடைசியில என்ன பைத்தியம் நீங்களே சொல்லிட்டீங்களே. நீ இந்த வீட்டு பொண்ணா நடிச்சு மத்தவங்கள பைத்தியமாக்கலாமா? இனிமே நீ பார்வதி அத்தை பொண்ணுன்னு சொல்லி இங்க யாரையும் ஏமாத்த முடியாது. ஏன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வந்துடும். ஓகே, அந்த சங்கிலி எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். நல்லா இருந்தவளை இப்படி சங்கிலி போட்டு இழுக்க வச்சுட்டாங்க பாரு. இவனும் வரானுவோ? இன்ஸ்பெக்டர் வந்தாச்சு. எப்படி வெறப்பா வராரு பாரு. வாங்க இன்ஸ்பெக்டர். டிஎன்ஏ ரிப்போர்ட் என்னாச்சு? டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு. மரியா பார்வதி அம்மாவோட பொண்ணு கிடையாது. இவங்க ஆள் மாறாட்டம் பண்ணிருக்காங்க. அப்ப டாக்டருக்கு கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பணம் கொத்தா போச்சு. எனக்கு காலையிலே ரிப்போர்ட் வந்துருச்சு. நான் சூர்யா சார் கிட்ட அப்பவே வந்து மரியாவை அரெஸ்ட் பண்ணட்டுமான்னு கேட்டேன். சூர்யா சார் தான் மரியா கிட்ட இருந்து அவ வாயிலிருந்தே உண்மை வர வைக்கணும்னு வெயிட் பண்ண சொன்னாரு. இவளை இழுத்துட்டு போங்க இன்ஸ்பெக்டர். இவெல்லாம் ஜெயில இருக்க வேண்டிய ஆள் தான். இழுத்துட்டு போங்க. நீங்க போய் கூட்டிட்டு வாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க சார். இவளா இங்க வந்திருக்க மாட்டா. கண்டிப்பா யாராச்சும் இவளை இங்க அனுப்பி வச்சிருக்கணும், இல்ல கூட்டிட்டு வந்திருக்கணும். அத மட்டும் யாருன்னு சொல்லுங்க. கலர்றாளே. இங்க பாருமா, இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. ஆள் மாறாட்டம் பண்ணதுக்காக கண்டிப்பா கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிற உண்மையை சொல்லி அப்ரூவ் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், உன் தண்டனை குறையும். உண்மையை சொல்லுமா, உனக்கு பின்னாடி யார் இருக்கா? மரியா, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. தயவு செஞ்சு உண்மைய சொல்லிடு.
சொல்லிடுமா, உண்மையை சொல்லிடுமா. உன்னை அமிச்சது யாரு? உண்மையை சொல்லுமா. என்னை யாரும் அனுப்பி வைக்கல, அப்பாடா. நானா தான் இங்க வந்தேன். இந்த வீட்ல நிறைய சொத்து இருக்கு, காணாம போன ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நானா தான் இங்க வந்தேன். என்னை யாரும் இங்க கூட்டிட்டு வரல, சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி பண்ண. இன்ஸ்பெக்டர் ஜி, அவ தான் உண்மையை சொல்லிட்டாளே, அவளை இழுத்துக்கிட்டு போங்க. இவள மாதிரி துரோகி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது. போ, வெளியே போ. இவளை கூட்டு போங்க இன்ஸ்பெக்டர். நீங்க போங்க சார். நீங்க போய் கூட்டு வாங்கம்மா. சரிங்க சார். ஐயோ பாவம். வாமா போலாம். விடுங்க, நானே வரேன். இதுக்கெல்லாம் யாரு காரணமோ அதுக்கான பலன் கூடிய சீக்கிரத்துல அவங்களுக்கு கிடைக்கும். வாங்க போலாம். வா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? யாரோ ஒருத்தி வந்து இத்தனை நாளா ஏன் பொண்ணுன்னு சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காளே. அழாதீங்கம்மா, உங்க பொண்ணு கிடைச்சிருவா. சூர்யா, உனக்கு எல்லாமே முன்னாடியே தெரியுமா? தெரியும் அத்தை. அதனாலதான் சொத்தை எழுதி கொடுக்க வேண்டான்னு உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. அதனாலதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மரியாவோட அப்பா அம்மான்னு 2 பேரை வர வச்சேன். எனக்கு தான் அப்பவே தெரியுமே. இத நீ அப்பவே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே சூர்யா? ஏன்பா சொல்லல? மரியா வாயாலேயே உண்மையை வர வைக்கதான் நான் இவ்வளவு நாளா உண்மையை சொல்லாம இருந்தா அத்தை. காணாம போன என் பொண்ணு பல வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப கிடைச்சிட்டான்னு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நீடிக்கலையே சூர்யா. அத்தை, கவலையே படாதீங்க. மரியா உங்க பொண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்ச அன்னைக்கே உங்க பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சூர்யா, சூர்யா, என்னப்பா சொல்ற? என் பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா அத்தை. அந்த பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா. என்ன சொல்ற சூர்யா? தேவி அம்மா ஆசைப்பட்டாங்கல்ல, அதுதான் நடந்திருக்கு. என் பொண்ணு துர்காவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி பார்க்கணும்னு தான் அண்ணி ஆசைப்பட்டாங்க. அத்தை, தேவி அம்மா ஆசைப்பட்டது வீண் போகல. அவங்க ஆசை நிறைவேறிடுச்சு. சூர்யா, ஒண்ணும் புரியலையேப்பா. தேவி அம்மா எதுக்காக மாறிய இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும்? எதுக்கு? அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான். சூர்யா,
நீ இன்னும் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்ல. உங்க பொண்ணதான் அத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சூர்யா, மாரிதான் உங்க பொண்ணு. சூர்யா. பார்வதி, அண்ணா, மாரி மாரி என்னோட பொண்ணா? மாரி, ஆமாம்மா. மாரி இங்க வாமா, என்கிட்ட வா. மாரி, மாரி. அம்மா